ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டை நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அதாவது அந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சான் வீட்டு மேலே விழுந்துருது. அந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஷின்சான் வீட்டு மேலே விழுந்து அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற சட்டைகள், அப்புறம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருது. அப்புறம் இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல் அது மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு 80s மாதிரி இருக்குது. இல்லை பழைய காலத்து வீடு, காசு காப்பி தான். இதுவும் அதே இடம் தான். ஒரு க்ராப் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் கார்ன் க்ராப்லாம் இருக்குது. பார்த்தா நம்ம ஹாரி ஷின்சானும் அந்த ஒரு 80s ஏர்லி 80s இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்ருப்பாங்களா பழைய காலத்து மக்கள்லாம். ஸோ அந்த மாதிரி இவர் சரி பண்ணிட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் சரி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மிச்சம் சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு சொல்லும் போது அந்த ஸ்பெஷலான சாப்பாடு தானே செஞ்சுருக்கேன், அதோ இப்போயே ஒரு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தா நம்ம ஷின்சான் பார்த்தோன்னா பார்க்குறான். என்னென்னு பார்த்தா வானத்தில் பார்த்தோன்னா எதுனால பார்த்தா சொல்கிற ஷின்சான் கிட்ட கேட்கும்போது, ஏன்னா ஷின்சான் அது கூடவா தெரில, அதான்டா சூரியன் சொல்ல ஹாரி சொல்ல, நம்ம ஷின்சான் இல்லையே சூரியன் இவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் பார்க்கும்போது அப்போ கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சானுக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ராய்டுன்னு, டேய் ஓடுங்களா எல்லாரும், அப்பா ஓடுப்பா, அம்மா ஓடுமா, இப்படியே இங்கே இருந்தால் நம்ம பொசிங்கி செத்துருவோம் சொல்லிட்டு நம்ம ஷின்சான் பார்த்தோன்னா எல்லோரும் ஓடிடுறாங்க. கரெக்டாக பார்த்தோன்னா அந்த எரிக்கல் பார்த்தோன்னா நம்ம ஷின்சானோட வீட்டு மேலே பார்த்தோன்னா விழுந்துருது. விழுந்தானே பார்த்தோன்னா இவங்களாம் எகுரி தூரமாக தள்ளி போய் விழுறாங்க எல்லோரும். பார்த்தோன்னா திரும்பி பார்த்தா அவங்க வீடே அப்படியே 2 துண்டாக ஆக்கி வச்சுருக்க அந்த ஆஸ்ட்ராய்டு கரெக்டாக வீட்டுக்கு நடுவில் ஊழ்ந்து கிடக்குது. ஐயோயோ இவங்க அச்சோ வீடு பச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அடுத்து அந்த அன்றைக்கே அதில் அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுது. காசு காபேவில் ஹாரி வீட்டில் ஆஸ்ட்ராய்டு விழுந்து அழிந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பார்த்தா நியூஸில் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தா நம்ம ஹாரி பார்த்தா ஒரு கட்டையை வச்சு, ஆஸ்ட்ராய்டு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன், நீ வந்த இடத்துக்கே அவனை அனுப்புகிறேன் சொல்லிட்டு பார்த்தா அந்த கட்டையை வச்சு பார்த்தோன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு எடுக்க பார்த்தா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் முடியல. இந்த கட்டை தான்டா வீக்கு, என் காலுக்கு எத்துடா அப்படின்னு அவர் ஒரே எட்டி மேலே அனுப்புகிறப்பா 8 உருவாரு பாருங்க. பார்த்தா கழுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும். என்னென்னு பார்த்தா ஹாரி கால் எதுவுமே ஓஞ்சி போச்சு. அச்சோ தேவைதான் இவர் சொல்லிட்டு மிச்சு பார்த்தா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சச்சோ இப்போ எப்படி கட்டுறது, ரொம்ப காசு ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம ஷின்சான் தான் சொல்கிறான், இவரெலாம் வேஸ்ட்டுமா, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன். யார் உன் ஃப்ரெண்டு ஷின்சான் சொல்லும் போது நம்ம ஷின்சான் பார்த்தோன்னா நம்ம புரிபீர் சைமன் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவான். புரிபீர் சைமன் பார்த்தோன்னா ஏதோ ஒரு உலகத்தில் போல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் போல். அவன் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஷின்சான் தெரியல என்ன தெரியல, நீ நான் இங்கே வந்துருக்குறேன், நீ என்னை கவனிக்க மாட்டேன் சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தான் எனக்கு இங்கே கூப்பிட்டியா, ஐயோ நீ கூப்பிட்டாலே எதனா பிரச்சனை தான் இருக்குமே அப்படின்றது நம்ம புரிபீர் சைமன் வந்து நம்ம ஷின்சானை திட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு என்ன பிரச்சனை சொல்லி தோலை ஆடுறதுன்னு கிட்ட கேட்க, ஷின்சானா தலை என்ன உன்னை கூப்பிட்டா நீ எப்படி திட்டுற, சரி ஓகே தலை இங்கே பாரு தலை ஆஸ்ட்ராய்டு விழுந்துச்சு தலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹாரியும் புரிபீர் சைமன் நீ தானே அது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா சரி என்னப்பா நான் ஹெல்ப் பண்ணேன்னா நீங்கள் என்னப்பா சொல்லிட்டு நம்ம புரிபீர் சைமன் திமிரா கேட்டுட்ருக்கேன். ஐயோய் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்னா ரொம்ப காசு ஆகண்டா சொல்லிட்டு சொல்லும்போது, பாட்டின்னு சொல்லிவிடுவான். நம்ம மிச்சி பதில் வந்தோமா எத்துமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டு ஆண்டி ஆயான்னு சொல்லுன்னு மூஞ்சியாக குத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம மிச்சி பத்தின சொல்ல நம்ம புரிபீர் சைமன் பத்திரம் பயந்து போயிடுது. இப்போ நம்ம புரிபீர் சைமன் ஒரு ஐடியா சொல்லுது, நான் சொல்கிறபடி நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம் அடுத்து நம்ம புரிபீர் சைமன் சொல்ல, என்ன ஐடியா சொல்லிட்டு கேட்கும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லிட்டு நம்ம புரிபீர் சைமன் அடுத்த நாளே அதுக்கு சொல்கிறேன் வாங்கடா சொல்லிட்டு அடுத்த நாளே காலையில் காட்டுறாங்க. நொஹராஸ் மீட்டியர், அந்த மீட்டியருக்கு பேர் வச்சு அது ஒரு டூரிஸ்ட் பட்டா மாற்றிடுறானுங்க. அப்படியே பேஜில் போவோம் அந்த மாதிரி இடம் இங்கே டூரிஸ்ட் பட்டா மாற்றி அப்புறம் மிச்சி பார்த்தா மிச்சி தான் நம்ம டிக்கெட் கவுண்டரில் இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தவங்க வராங்க, என்னங்க இது ஆஸ்ட்ராய்டு தான் எப்போனா ரேராக தாங்க வரும், புள்ள குட்டின்னு கூப்பிட்டு பார்க்க வேணாமா சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா நம்ம ஷின்சான் பார்த்தா ஒரு துணி கடை போட்டிருக்கான் பிரான்ச்சு. அந்த துணியில் பார்த்தோன்னா எல்லாமே அந்த நொஹரா ஆஸ்ட்ராய்டு தான் இருக்கும். அதில் ஃபுல்லாக நம்ம அங்கே போய் 2 அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட போய் வரைய ஆரம்பிச்சிடறான் ஷின்சான். அக்கா என்னக்கா நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, இது 2 ட்ரெஸ் போட்டால் இன்னும் அழகாகிடுங்கக்கா சொல்லிட்டு இவன் பார்த்தா ஸ்பான்சராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா நம்ம யாரோ பார்த்தா சொல்கிறதா ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரி பார்த்தா ஒரு புது மெடிஷன் ஷோ மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளாக நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் சொன்னதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அதுதான் ஏலியன் சொல்லிட்டு நம்ம ஹாரி சொல்ல எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஏலியன் சொன்னால் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏலியனா சொல்லி பார்க்கும்போது நம்ம ஷின்சான் கிட்ட சொல்லுவார், ஷின்சான் அதை இங்கே வர சொல்லி
சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கிட்ட சொல்ல அவனை பார்த்தா ஏதோ ஒரு பட்டன் அமுக்குவான். என்னடா சொல்லிட்டு பார்த்தா நம்ம யார் அந்த ஏலியன் சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம புரிபுரி சைமானு. இவன் பார்த்து வந்து நான் தான் புரிபுரி எனக்கு இல்லை சொய் சொல்லிட்டு வந்து ஏதோ டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்து இந்த ஏலியன் மாதிரி நான் தான்டா புரிபுரி சைமான், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பலத்தமான ஏலியன்றான்னு சொல்லிட்டு மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வந்து நம்ம மக்கள்லாம் என்னத்தே இது ஏலியனா பார்க்க பன்னிக்குட்டி மாதிரி இது ஏலியன் சொல்லும் போது என்னால் பறக்கலாம் முடியாடா அவங்க ஊர் பண்ணி என்னால் பறக்க முடியுமா சொல்லிட்டு புரிப்பிடிச்சாங்கன்னு கேட்க என் பறந்து கம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள்லாம் சொல்ல நம்ம ஷின்சானை பார்த்தீங்கன்னா வந்து என்னை பறக்க விடா சொல்லிட்டு புரிப்பிடிச்சாங்கன்னு சொல்ல அவனை பார்த்தா ஏதோ ஒன்று பண்ணி அப்புறம் ஜேசிபிலேருந்து தூக்கி போட்டுறான் அந்த டிராக்டர்லேருந்து. அவன் நின்றுட்டு இருந்த டிராக்டர்லேருந்து நம்ம புரிபுரி சைமானும் பறந்து ஏதோ சோள காடெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தூரமாக போய் விடுறான். இப்போ வந்து ஓப்பா ஆமாப்பா இது உண்மையில பறக்க சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்பேஸ் பிக் அதாவது ஸ்பேஸ்லேருந்து வந்த பண்ணி சொல்லிட்டு இவர் புரிபுரி சைமான் பார்த்தா நியூஸ் ஃபுல்லாக ஆயிடுறான். நம்ம ஹாரி பார்த்தா வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல நான் பண்ணி பாரு உன்னை எவ்வளோ பேர் செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு செலிப்ரிட்டி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாரு எவ்வளோ பேரும் புகழ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹாரி சொல்ல நம்ம புரிபுரி சைமானும் ஆமாம்ல எல்லோரும் எப்படி ஏமாற்றிட்டோம்ல சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருங்க. மிச்சி வந்து ஏங்க நான் என்னோடய ஐடியா வந்து அந்த ஆக்சிடென்ட் காட்டில் தான் இருந்தோம், நீங்கள் தான் தேவையில்லாமல் ஏலியன் கீழேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க, இதனால் நமக்கு எதனா பிரச்சனை வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஷின்சானை வந்து ஆமாப்பா அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நான் என்ன பண்ண நான் பார்த்துட்டு புரிபுரி சொல்ல நம்ம ஷின்சான் வந்து ஆமாம் இதெல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து நான் நமக்கு எதனா பிரச்சனை ஆகலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது பார்க்க சொல்லிட்டு ஷின்சான் சொல்ல அதெல்லாம் நாங்கள் ஷின்சான் சொல்லும்போது கரெக்டாக அங்கே ஒரு கார் வருது. இவங்களா ஒரே பயந்துடுறாங்க. ஐயோ இந்த புரிபுரி சைமான் மறைக்கணுமே சொல்லிட்டு வந்து நம்ம புரிபுரி சைமான் மேலே வந்து ஒரு வெள்ளை கலரு நம்ம உரிமையத்தான் வந்து யாழ்ரா அதே வாங்கடா வெளியே சொல்லும் போது இவன் ஒருத்தான் சொல்லிட்டு இவனோட மறைச்சாடன்னு சொல்லிட்டு இவன் மேலே ஒரு உரிமை சைமன் மேலே ஒரு வெள்ளை பெட்ஷீட்டை போட்டுட்டு அவன் வாங்க சார் யார் நம்ம வேணும் யார் வேணும்னு கேட்கும்போது ஆமாம் ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துச்சாமே ஆமாம் ஏதோ ஒரு ஏலியன்லாம் வந்துச்சாமே சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ஆமாங்க இங்கே தான் இருக்குது வாங்க நான் பார்க்கணும் உங்களை சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஏதோ ஸ்கூட் கேஸ் கூட வராரு. பார்த்துட்டு வந்து அந்த ஏலியனு எங்கே அது ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லி பார்த்தா நம்ம புரிபுரி சைமனை பார்த்தா இங்கே கிடக்குவார். நம்ம புரிபுரி சைமனை கரெக்டாக நம்ம மிக்சி ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து நான் தான்டா புரிபுரி சைமான் சொல்லிட்டு வந்து புரிபுரி எனக்கு இல்லை சொரி அப்படின்னு சொல்லும் போது நீ தான் அதனால க்யூட்டாக இருக்கே பன்னிக்குட்டி சொல்லிட்டு வந்து நான் ஒன்றும் பன்னிக்குட்டி இல்லை நம்ம புரிபுரி சைமனுக்கு கோவம் வருது. இல்லைப்பா சும்மா சொன்னேன் ஏலியன் தானே ஓகே போது அப்புறம் ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 1 கோடி ரூபா பணம். நம்ம ஹாரிக்கா ஒரே ஷாக்கு, என்னது 1 கோடியா, இந்த 1 கோடி வச்சு நான் வீடு கட்டுவேனேடா, இந்த வீடியோ சரி பண்ணிவிடுவேண்ணா, திரும்பி வீடு கட்டி நான் 15 மாடி வீடே கட்டுவேன்டா சொல்லிட்டு ஹாரிக்கு பார்த்தா வந்து பணம் மேலே ஆசை வந்துடுது. இப்போ புரிபுரி சைமானும் அதெல்லாம் சொல்கிறான் இந்த பணத்துக்காக நான் இது ஒன்று பண்ணிட்டேன், இந்த நீங்கள் இவ்வளோ பக்குவப்பட்டு கேட்குறீங்க நான் ஒன்றும் பணத்துக்கெல்லாம் பண்ணல, சரி ஓகே இவ்வளோ பக்குவப்பட்டு கேட்குறீங்களே சரி பண்ணி கொடுக்குறான் சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம புரிபுரி சைமான் எதுக்காக சொல்லியிருக்கானே. ஸோ இங்கே அதனால் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அக்கா பத்திரம் வந்து நம்ம புரிபுரி சைமானை பார்த்தா இந்த பிக் பாஸில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, தக்கு பிக் பாஸ் மாதிரி பார்த்தா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வணக்கங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் வந்து புரிபுரி பிளான்ட்லேருந்து வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து உங்களை மாதிரி தான் எல்லாரும் வருவாங்களே கேட்கும்போது ஆமாம்மா டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சரி எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, என்னடா வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களோட பிளானட்டுக்கு வந்தால் நீங்கள் எங்களை வாழ விடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் உங்களை கண்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் ஓகே பார்த்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம புரிபுரி சைமான் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தா நம்ம ஷின்சான் வந்துடுவான். ஷின்சான் வந்து அந்த ஷின்சான் வந்து நம்ம அக்காவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏக்கா என்னக்கா நீ நல்லா இருக்குது அக்கா நான் எங்களோட ட்ரெஸ்ஸு தான் இங்கே இப்போ தான் ட்ரெஸ் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஷின்சானுக்கா புரிபுரி சைமானா டே ஷின்சான் தள்ளுடா இங்கே கோடிக்கணக்கில் டீல் பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவில் பூச்சி மறந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுவது வந்து நம்ம ஷின்சானை தள்ளி விட்டுறா. நம்ம மிச்சி பார்த்தா நம்ம ஹாரி கிட்ட வந்து கேட்குறாங்க நான் அப்பயே சொன்னாங்க இவன் ஒரு ஏலியன் இல்லை நம்ம இவன் தான் ஒரு ஏலியன் நமக்கு தான் தெரியும் தெரிஞ்சாங்க அவங்க சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ சொல்லும்போது பக்கத்தில் வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கான பார்த்தீங்களா வந்து கேட்டுரும் அப்போ நீங்கள் சொன்னது போய் அது ஒரு பன்னிக்குட்டியா சொல்கிறது வந்து என்ன பார்த்தா வந்து அந்த நியூஸ் நிறுத்துக்கடா சொல்லிட்டு தான் வந்து கேட்பான். என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு பொய்யான நியூஸ் பண்ணிக்கிட்டியா இது வந்து ஏரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹாரிக்கா
ஒரே டென்ஷன் ஆகிடும். இல்லை இது நான்லாம் ஒன்றும் பண்ணல, இவன் தான் இந்த பிளானை போட்டு குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கிட்ட சொல்ல, நம்ம பூரிபீர் சைமனை பார்த்தா நமக்கு தான் தெரியுவேன். உடனே கட்சி மாறிட்டு இந்த பிளானெல்லாம் போட்டது ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி நோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹாரியை போட்டு கொடுக்க, நம்ம ஹாரியும் அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இவன் தான் போட்டு கொடுத்தாண்டே, உன்னை வீட்டில் வச்சு சோறு போட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது நீ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்புறம் எனக்கு வந்து பயம் வந்தது. அப்புறம் வந்து காலைல ஓட்டு, இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க, என்னை அரெஸ்ட்லாம் பண்ணி ஜெயிலுக்குலாம் கூண்டு போயிடாதீங்க, நான் தாங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாசம் மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அதை சொல்லலையா, ஆனால் நீ இந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி ஏலியன்னு சொன்ன பார்த்தியா, அதாண்டா எனக்கு மனசு கேட்கல அப்படின்றத வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா வந்து நான் ஒன்றும் பன்னிக்குட்டி இல்லைடா அப்படின்ட்டு இந்த ஏலியன்னு சொல்ல, நம்ம பூரிபீர் சைமன் சொல்ல, உனக்கு என்ன வாய் இல்லையா, மூக்களால் பேசினீங்க சொல்லிட்டு மூக்குள்ள கை விட்டு பார்த்துக்கிட்டு போறிவரே. நம்ம பூரிபீர் சைமனை எனக்கு அண்ணா விட்டுருந்தா, எனக்கு மூக்கு வாயை ஒன்று தானே அப்படின்னு சொல்லிக்கும் போது, ஓஹோ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு தான் இந்த அதை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்து அந்த ஒரு கூட தூக்கி நம்ம பூரிபீர் சைமன் வரட்டா சொல்லிட்டு வந்து அப்போ வந்து அழகாக பார்த்தா ஸ்டைலாக போயிடுவார். பார்த்தா அழகாக மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டர் வந்தோடனே கீழே இறங்க யார்டா அது பார்த்தா நம்ம பூரிபீர் சைமனை அழகாக கழுத்தை பிடிச்சி தூக்கின்னு போயிடுவாங்க. நம்ம ஷின்சான் பார்த்தா பாய் பூரிபீர் சைமன் சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா மேலே தூக்கின்னு போயிட்டே இருக்கும்போது உள்ளே பார்த்தோன்னா அந்த நம்ம பூரிபீர் சைமனை தூக்கி போட்டிருப்பாங்க. என்னடா சொல்லிட்டு பார்த்தா நம்ம பூரிபீர் சைமன் வந்து 2 ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ தான் பிடிச்சி தூக்கின்னு போயிருக்கானுங்க. பூரிபீர் எவ்வளோ சொல்கிறான், டேய் நான் சும்மா காசு வரதுக்காக தான்டா பண்ணேன், நான் ஒன்றும் ஏலியன்லாம் கிடையாதுடா, நம்புங்கடா சொல்ல. ஆனால் நம்ம பூரிபீர் சைமன் பேசுறது எனக்கு காதலோட வாங்கிக்க மாட்டாங்க. டேய் நான் விட்டுருங்கடா சொல்லும் போது பார்த்தா காதலோட வாங்காமல் இப்போ நம்ம பூரிபீர் சைமனை பார்த்தா ஒரு ராக்கெட்டில் பார்த்தா ஏற்றிடுறாங்க. நம்ம பூரிபீர் சைமனும் நடத்துங்கடா சொல்லிட்டு பார்த்தா வந்து இதை பார்த்தா ஹெட்டு பார்த்தா இருக்காரு. அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வாழ்க்கையிலேயே 2021 தான் நம்ம முதல்ல வந்து இதை பார்த்துருக்கோம், 980 ஏலியன் பார்த்துருக்கோம். அதனால் இது இப்போ நம்ம மேலே அனுப்பிச்சு இதை சாதனை படைக்க போகிற சொல்லிட்டு அந்த ராக்கெட்டை பார்த்தா லான்ச் அடிச்சு சொல்லுவாரா. அந்த ராக்கெட்டை பார்த்தா மேலேருந்து அப்படியே கிளம்ப பூஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பூரிபீர் சைமனும் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, சரி நான் மரத்துக்கு டைம் வச்சு வரட்டா அப்படின்னு வந்து அதை பார்த்தா கிளம்பிடுது. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஷின்சான் ஸ்டார்டிங்கில் காமிச்சோமா அந்த இந்த ஏரோப்ளைன் பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். நம்ம மிச்சியும் போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு ஹாரி மண்டையிலே கொட்டி அப்போ தான் வீடு திரும்பி கட்ட முடியும் சொல்கிறது வந்து ஹாரி மண்டையிலே கொட்டி பார்த்தீங்கன்னா திரும்பி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், அதோட இந்த எபிசோடையை முடிச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் ஆஸ்டர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி சர்வே ஆவீங்க, அதாவது வந்து கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து விடை பெறுவது உங்கள் FTP by TV. டாடா பை, சி நெக்ஸ்ட், பாய்.